ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியில நடந்த இந்த விஷயம் நம்ம லைஃபுக்கு ஒரு முக்கியமான கருத்தை சொல்லிக் கொடுக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஒரு 1930s போல நடந்த ஒரு ரிசர்ச்ல வான் குனிக்ஸ்வால்ட் அப்படிங்கிற பேலியன்டாலஜிஸ்ட் ஜாவால பழமையான மனித மண்ட ஓடுகளை தேடிட்டு இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு? அவர் உதவிக்காக அங்க லோக்கலா அங்கேயே தங்கி இருந்தவங்கள கூப்பிட்டு பழமையான மனிதர்களோட மண்டை ஓடுகளை தேடிட்டு இருக்கிறேன். நீங்க கொண்டு வர ஒவ்வொரு பீஸுக்குமே நான் உங்களுக்கு பணம் குடுத்து பே பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவங்களும் அத மாதிரி அவருக்கு கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கொண்டாந்து குடுத்துருக்காங்க. ஒரு நாள் என்னன்னா, அவங்க ஒரு 40 பீஸ் மண்டை ஓடோட ஒரு 40 பீஸ அவருக்கு குடுக்குறாங்க. அவங்க காசையும் வாங்கிட்டு சந்தோஷமா போயிடுறாங்க. ஆனா, அத பார்த்துட்டு இருக்கும்போது தான் அவருக்கு ஒண்ணு ரொம்ப வித்தியாசமா தோணிருக்கு. அதாவது அந்த உடைஞ்ச பகுதிகள்லாம் ஒரு மாரி ஃப்ரெஷ்ஷா உடைஞ்சது மாரி அவருக்கு தோணிருக்கு. ஸோ இன்னும் நல்லா செக் பண்ணி பார்க்கும்போது, அவருக்கு கண்டுபிடிச்சது என்ன அப்டின்னா, அத குடுத்தவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஃபைன் பண்ணது ஒரு ஃபுல்லான மண்ட ஓடு. அந்த ஒரு ஃபுல் மண்ட ஓட கொண்டாந்து அவர்கிட்ட குடுத்தா, அவரு பே பண்ற அமௌண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்டின்ட்டு, அதையே நெறைய பீஸஸா கொண்டு குடுக்கும்போது, ஒவ்வொரு பீஸுக்கும் அவரு பே பண்ணுவாருன்னு சொல்லிட்டு, அந்த கிடைச்ச அந்த மண்ட ஓட போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி உடைச்சு, சின்ன சின்ன பீஸஸ் ஆக்கி குடுத்துருக்காங்க. ஒரு முழுமையான மண்ட ஓடு கிடைச்சா, அந்த ஹிஸ்டரிய கொண்டு வரது எவ்ளோ இம்பார்ட்டன்ட்ன்னு அத எடுத்தவங்களுக்கு தெரியல. அந்த பேலியன்டாலஜிஸ்ட்டுமே அவங்களுக்கு ஒரு பீஸுக்குன்னு சொல்லி பே பண்ணதுனால, பீசஸோட கவுண்ட் தான் இம்பார்ட்டன்ட்டா அவங்களுக்கு பட்டுச்சு. இப்படிதான் நம்ம ஒரு விஷயத்த மெஷர் பண்ண ஆரம்பிக்கும்போது, எல்லாருமே அதுல நம்ம எவ்ளோ செய்றோம், எவ்ளோ வேகமா செய்றோங்கிறதுல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஆனா, அத எதுக்காக பண்றோம் அப்படிங்கிறத நெறைய இடத்துல நம்ம விட்டுர்றோம். நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சா நம்ம இந்த பேட்டர்ன நம்மளோட சுத்தி எல்லா இடத்துலயுமே பார்க்க முடியும். நம்மளோட டே டு டே லைஃப்ல, நம்மளோட வொர்க் பிளேஸஸ்ல, நம்மள சுத்தி இருக்கிற சிஸ்டம்ஸ் எல்லாத்துலயும் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம நமக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் ஃபீலிங் வேணும் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிற விஷயம், போக போக நம்ம எவ்ளோ செல்வத்த சேமிக்கிறோம், எவ்ளோ வெல்த்தியா இருக்கிறோம் அப்படிங்கிற நம்பர்ஸுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிடுறோம். அதேபோல நம்ம ஹெல்த் வேணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது, ஒரு கேலரிய கவுண்ட் பண்ணி அதுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிடுறோம். நம்ம பெட்டர் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ பில்ட் பண்றத ஃபோக்கஸ் பண்ணாம நம்பர்ஸ்க்கு பின்னாடி போறோம். அதேபோல நம்ம சக்சஸ் வேணும்னு நினைக்கிறோம். அதனால நம்ம ஸ்கூல்ல இருக்கும்போது ரேங்க்ஸ், கிரேட்ஸ்க்கு பின்னாடியே போறோம். உண்மையான நாலேஜ கெயின் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? லேர்னிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறது இல்ல. அதேபோல நம்ம பெரியவங்கள ஆனதுக்கு பிறகு எவ்ளோ ஹார்டா வொர்க் பண்றோம், எவ்ளோ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்றோம், எப்படி பிஸியா இருக்கிறோங்கிறத தான் நம்ம பார்க்குறோமே தவிர, ஆஸ் அ பெர்சனா நம்ம எப்படி ப்ராக்ரஸ் ஆகுறோம், எப்படி வளர்ச்சி அடையிறோங்கிறதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ற தவறிடுறோம். ஸோ இந்த நம்பர்ஸு, இந்த மெஷர் பண்றது இது எல்லாமே அவசியம் தான். ஆனா, இது நம்மளோட பர்ப்பஸ், நம்மளோட நோக்கத்த நோக்கி போற பாதையில ஹெல்ப் பண்றதுக்காக தான். இந்த இடத்துல நம்ம பர்ப்பஸையே தொலைச்சிட்டு அந்த நம்பர்ஸ் பின்னாடி போறதுக்காக கிடையவே கிடையாது. ஸோ உங்க ஃபோக்கஸ் எப்பவுமே உங்க பர்ப்பஸ்ல இருக்கணும். அதுக்கு போறதுக்கு வழியில இருக்கிற அந்த நம்பர்ஸ்ல இருக்கக்கூடாது.